நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஈமானுக்கு 70க்கும் மேற்பட்ட கிளைகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுல முதலாவது லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அதில் தாழ்ந்தது எதுன்னு சொன்னா, பாதையில மனிதர்களுக்கு இடையூறு தரக்கூடிய கல் முள் மற்ற விஷயங்கள் எதெல்லாம் மனுஷனுக்கு இடைஞ்சலா இருக்குமோ அதெல்லாம் அகற்றி விடுறோம் இல்லையா, அகற்றி தூக்கி தூர போடுறோம் இல்லையா, அது ஈமானுடைய கிளைகள் ஆக தாழ்ந்தது நபி ஸல்லல்லாஹு சொல்லியிருக்காங்க. பாருங்க, ஈமான்னு சொன்னா வெறும் லா இலாஹ இல்லல்லாஹ்வோட நிக்கல, அதை தாண்டி 70க்கும் மேல கிளைகள் இருக்குங்கிறப்போ ஈமானுடைய அத்தனை கிளைகளையும் ஒரு மனுஷன் ஃபாலோ பண்ணி ஆகணும். அப்பதான் முழுமையான பரிபூர்ணமான ஈமான் ஆக முடியும். இல்லைன்னு சொன்னா என்ன ஆகும்? ஈமான் இருக்கும், ஆனா குறையுள்ள ஈமானாக இருக்கும். அப்படித்தானே? அப்ப பாதையில கடக்கக்கூடிய பிற மக்களுக்கு துன்பம் தரக்கூடிய இடையூறு தரக்கூடிய கல்லாகவோ முள்ளாகவோ இன்னும் சில எதுவாக இருந்தாலும் சரி, அதனை பண்ண குப்பைகள் உட்பட அதை தூக்கி ஓரமா யாருக்கும் பாதிப்பு இல்லாம போட்டு போறது இருக்கு இல்லையா, அதுவும் ஈமானுடைய அடையாளத்துல ஒண்ணுன்னு இஸ்லாம் சொல்லுது.